முன்பாக நிற்காதே. உன் பகைவரின் மாடோ கழுதையோ வழி தவறி திரியும் போது காணப்பட்டால் நீ அதை உரியவரிடம் சேர்த்து கொண்டு உன்னை வெறுக்கும் ஒருவரின் கழுதை சுமையினால் படுத்துவிட்டதை நீ கண்டால் அந்நிலையில் அவரை விட்டு விலகாதே. அதை தூக்கிவிட அவருக்கு உதவி செய். இது ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 153, பக்கம் 106. உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உருவாக்கும் போதும் தன் பணியாற்றும் மழை பொன்றை எனக்குள்ளே கனலாக்கினார். வாழ்வாகும் வழியெல்லாம் விடுதலையின் விதை தூவ உன் வார்த்தையனில் விதைத்தாயே. லட்சியத்தின் வாழ்வின் இலக்கணமே நீதா. உனதாற்றல் நான் கேட்கிறேன். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். உறவாக உணர்வாக உடன் வாழும் என் இயேசுவே, உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் நான். கொள்கை வழி நின்று உழைக்கின்ற பொழுதெல்லாம் உன்னே சக்கரம் தாங்குமே. என்னென்ன இன்னல்கள் எழுந்தாலும் தடையல்ல உனை நம்பும் என் வாழ்விலே. இழக்கின்ற வாழ்வின் விடைதானும் சொந்தம். உனதாற்றல் நான் கேட்கிறேன். சுடராக என்
உணர்வாக உடன் உனதன்பின் சுடராக என் வாழ்வை தொடர்கின்றேன் இன்றைய இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 13 முதல் 22 வரை உள்ள இறைவார்த்தைகள். தீய சக்திகளின் எதிரான போராட்டத்தில் பயன்பட வேண்டிய படைகலன்களை பாடிவிடுகிறார் ஆசிரியர். அவர் முறையே இடக்கச்சை, மார்பு கவசம், மிதியடிகள், கேடயம், தலைசீர், போர்வாள் இவை படைவீரர்களின் போருக்கு தயார் நிலையில் உள்ளதை இது உணர்த்துகிறது. போருக்கு தயார் நிலையின் உண்மையை ஒப்பிட்டு இவ்வாசகத்தில் இணைவோம். தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 13 முதல் 22 வரை. எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீதும் வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்து தூக்குங்கள். ஆகையால் உண்மையை இடைக்கச் செய்யாக கட்டிக்கொண்டு நீதியை மார்பு கவசமாக அணிந்து நில்லுங்கள். அமைதியை அருளும் நற்செய்தியை அறிவிப்பதற்கான ஆயத்த நிலையை உங்கள் காலில் மிதியடிகளாக போட்டு கொள்ளுங்கள். எந்நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்து கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும். மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். நான் விலங்கிடப்பட்டிருந்தும் இந்த நற்செய்தியின் தூதுவனாக இருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள். இறுதி வாழ்த்தும் முடிவுரையும். என்னை பற்றிய செய்திகளை நான் என்ன செய்கிறேன் என்பதையும் நீங்களும் அறிந்திருக்கும்படி என் அன்பார்ந்த சகோதரர் திக்கிக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் ஆண்டவரது பணியில் நம்பிக்கைக்குரிய திருத்தொண்டர். எங்களை பற்றிய செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் உள்ளங்களை ஊக்குவிக்கவே அவரை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வு வரும்
உணவுனாலே என்னை உண்போர் நிலை வாழ்வில் பங்கடைவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. பின்பு இயேசு கோயிலுள் சென்றார். கோயிலுக்குள்ளேயே விற்பவர்கள் வாங்குபவர்கள் எல்லாரையும் வெளியே துரத்தினார். நாணயம் மாற்றுவோரின் மேசைகளையும் புறா விற்போரின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கின்றீர்கள் என்று அவர்களிடம் சொன்னார். பின்பு பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கோயிலுக்குள் இருந்து அவரை அணுகினர். இயேசு அவர்களை குணமாக்கினார். அவர் வியத்தகு செயல்கள் செய்வதையும் தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று கோயிலுள் சிறு பிள்ளைகள் ஆர்ப்பரிப்பதையும் கண்டு தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கோபமடைந்தனர். அவர்கள் அவரிடம், இவர்கள் சொல்வது கேட்கிறதா என இயேசு அவர்களிடம், ஆம், பாலகரின் மலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் உம்மை புகழ ஏற்பாடு செய்தீர் என்று ஒருபோதும் மறைநூலில் படித்ததில்லையா என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை விட்டு அகன்று நகரத்துக்கு வெளியே உள்ள பெத்தானியாவுக்கு சென்று அன்றிரவு அங்கு தங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நான் வாழ அழகான உலகம் தந்தாய். என்னை அன்பு செய்ய எனக்கு பெற்றோரை தந்தாய். என்னை ஆதரிக்க எனக்கு உறவுகளை தந்தாய். நான் செழிப்புடன் வாழ எனக்கு செல்வங்களை தந்தாய். நான் மாண்புடன் வாழ எனக்கு நல்ல வேலையை தந்தாய். நான் குறையின்றி வாழ நல்ல உடல் உள்ள சுகம் தந்தாய். நான் அறிவுடன் வாழ எனக்கு ஆற்றல் தந்தாய். நான் பகிர்ந்து வாழ எனக்கு உம் உடலை தந்தாய். நான் உண்மையாக வாழ எனக்கு உம் உயிரை தந்தாய். அத்தனையும் தந்த உமக்கு நான் என்ன தரப்போகின்றேன்? இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, பகிர்ந்து வாழும் திருப்பயணிகளாகிட என்ற அருமையான மைய சிந்தனையில் இன்றைய நாளை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அருமையான நாளிலே ஆண்டவருடைய திருவுடலை முதலாக உணவாக உட்கொள்ள இருக்கின்ற குழந்தைகளையும் திரு அவையின் உறுப்பினர்களாக இணைய இருக்கின்ற குழந்தைகளையும் மனதார வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த உலகத்தில் பலவிதமான மதங்கள் இருக்கின்றது. இந்து மதம் இருக்கின்றது, இஸ்லாம் மதம் இருக்கிறது, புத்த மதம் இருக்கிறது, சீக்கிய மதம் இருக்கிறது, சமண மதம் இருக்கின்றது, கிறிஸ்தவ மதம் இருக்கின்றது, இன்னும் பல மதங்கள் இருக்கின்றது. இந்த மதங்களில் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் என்ன மதம் தெரியுமா? வெரி குட். இந்த உலகத்திலே அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் என்று பார்த்தால் அது கிறிஸ்தவ மதம் தான். ஆனால் இந்த பெருமை, இந்த பெயர் அவ்வளவு எளிதாக இந்த கிறிஸ்தவ மதத்திற்கு கிடைத்து விடவில்லை. இதற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் இந்த மண்ணிலே பலர் இருந்திருக்கின்றார்கள்.
இதற்காக மறைசாட்சியாக இறந்தவர்கள் இந்த உலகத்திலே இருந்திருக்கின்றார்கள். எனவேதான் திரு அவை வரலாறை படிக்கும் போது தெரியும், மறைசாட்சிகளுடைய இரத்தம் தான் திரு அவையினுடைய வித்து என்று சொல்லுவார்கள். அந்த வித்து தான் இன்று விதையாக முளைத்து மிகப்பெரிய மரமாக உலகம் முழுவதும் பறந்து விரிந்து எல்லா மக்களும் பின்பற்றக்கூடிய ஒரு மதமாக கிறிஸ்தவ மதத்தை வளர்த்து இருக்கின்றது. எதற்காக இந்த கிறிஸ்தவ மதம் இவ்வளவு மக்களால் போற்றப்படுகிறது, இவ்வளவு மக்களால் பின்பற்றப்படுகிறது என்றால் ஒரே ஒரு மனிதனை முன்காட்டி மட்டுமே. அந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தது வெறும் 33 வருடங்கள் மட்டும்தான். ஆனால் அவர் கற்றுத்தந்த வாழ்க்கை முறை, அவர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை மிகவும் பிரமிக்க வைத்ததாக நாம் பார்க்கின்றோம். ஒருவருடைய வாழ்வு இந்த வரலாற்றை பிரிப்பதாக பார்க்கின்றோம். இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று வரலாற்றை பிரிக்கின்ற ஒரு வரலாற்றை மாற்றி போடுகின்ற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு 3 வருடங்கள் அந்த மனிதன் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தார் என்றால், அவர் அன்பை சொல்லி தந்தார், அதை வாழ்ந்து காட்டினார். அன்பு என்பது நம்மை அன்பு செய்பவர்களை மட்டும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று அல்ல, மாறாக நம்மை அன்பு செய்யாதவர்களையும் அன்பு செய்ய வேண்டும், நம்மை வெறுப்பவர்களையும் அன்பு செய்ய வேண்டும், பகைவர்களையும் அன்பு செய்ய வேண்டும் என்று அதை சொல்லி தந்தது மட்டுமல்லாமல் அதையும் வாழ்ந்து காட்டி சென்றவர் இயேசு. இரண்டாவதாக இரக்கத்தை அவர் கற்றுத்தந்தார். எப்போதும் தன்னை நாடி வருகின்ற மக்கள் மீது இரக்கம் கொண்ட மனிதராக அவர் வாழ்ந்தார். எப்போதும் இரக்கம் நிறைந்த ஒரு மனிதராகவே அவர் காணப்பட்டார். அதையும் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டியதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக மன்னிப்பை கற்றுத்தந்தார். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறார்களோ எல்லோரையும் மன்னியுங்கள், 7 முதல் 70 முறை தடவை மன்னியுங்கள் என்று சொல்லி தந்தார். அந்த மன்னிப்பின் உச்சமாக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போதும் அவரை காயப்படுத்திய, அவரை கொலை செய்த எல்லோரையும் அந்த சிலுவை மரணத்தின் மூலமாகவும் அவர் மன்னிப்பை கொடுத்தார். தந்தையே, இவர்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று அந்த தருணத்திலும் கூட மன்னிப்பை கற்றுத்தரக்கூடியவராக இயேசு விளங்கினார். நான்காவதாக பகிர்வை அவர் கற்றுத்தந்தார். இந்த பல விதமான பண்புகளை அவர் கற்றுத்தந்தார். அதில் பகிர்வு என்ற அந்த ஒற்றை பண்பை மட்டுமே நான் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். எத்தகைய விதத்திலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே இந்த பகிர்வை அவர் வாழ்வாக்கினார். பகிர்வை அவர் எத்தகைய விதத்திலே மக்களுக்கு, சீடர்களுக்கு கற்றுத்தந்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் முதலாக அறிவை பகிரக்கூடியவராக, ஞானத்தை பகிரக்கூடியவராக வாழ்ந்து காட்டினார். அறிவை பகிரக்கூடியவராக, ஞானத்தை பகிர்ந்து வாழக்கூடியவராக எவ்வாறு வாழ்ந்து காட்டினார் என்றால், 12 வயதிலே ஆலயத்திலே அறிஞர்களோடு அவர் உரையாடி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய பெற்றோர்கள் எங்கிருந்து இவனுக்கு இத்தகைய ஞானம் வந்தது என்று வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே குழுமி இருக்கின்ற மறைநூல் அறிஞர்களும் இந்த சிறுவனுக்கு இந்த வயதில் எங்கிருந்து இந்த ஞானம் கிடைத்தது என்று வியந்து பார்க்கின்ற அளவிற்கு தன்னுடைய ஞானத்தை பகிரக்கூடியவராக இயேசு அங்கே காணப்பட்டார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த ஊரிலே அவர் செல்லும் பொழுது இறைவார்க்கு உரைக்கின்ற அந்த அழகை பார்த்து, அந்த தெளிவை பார்த்து மக்கள் எல்லோரும் சொன்னார்கள், எங்கிருந்து இவருக்கு இந்த ஞானம் கிடைத்தது, எங்கிருந்து இவருக்கு இந்த அறிவு கிடைத்தது என்று எல்லா மக்களும், சொந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் வியந்து அவரை பார்க்கின்ற வண்ணமாக அவர் அங்கே மாறுகின்றார். அங்கே தன்னுடைய அறிவையும் ஞானத்தையும் பகிர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எப்போதெல்லாம் மக்கள் அவரை தேடி பார்க்க வருகின்றார்களோ, ஓமைகள் வாயிலாக, வாழ்வின் நிகழ்ச்சிகள் வாயிலாக, ஒவ்வொரு மனிதருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக அறிவை பகிரக்கூடியவராக, தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை பகிரக்கூடியவராக ஆண்டவர் இயேசு விளங்கினார். இரண்டாவது, அவர் உணவை பகிர்ந்து வாழ்ந்தார். எப்போதெல்லாம் மக்கள் அவரை பார்க்க கூட்டம் கூட்டமாக வருகின்றாரோ அப்போது அவர் அவருடைய சீடர்களுக்கு சொல்லுவது, இந்த மக்களுக்கு உணவு கொடுங்கள், இந்த மக்கள் பசியாக இருக்கின்றார்கள், எனவே இந்த மக்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த தருணத்திலே சீடர்கள் சொல்வார்கள், நம்மிடம் போதுமான அளவு அப்பங்கள் இல்லை, எப்படி இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியும் என்று சொன்ன போதிலும் அந்த அப்பங்களையும் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகி பெருக செய்து அதையும் எல்லோருக்கும் வயிறார உண்ண கொடுக்கக்கூடியவராக ஆண்டவர் இயேசு உணவை பகிரக்கூடியவராக இருக்கின்றார். மூன்றாவதாக அவர் உழைப்பை பகிரக்கூடியவர் மனிதராக வாழ்ந்தார்.
நான் கடவுள், நான் எதை சொன்னாலும் எல்லோரும் கேட்பார்கள், நான் ஒரு ராஜாவாக இந்த உலகத்திலே வாழலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி வாழவில்லை. சாதாரண ஒரு மனிதராக இந்த மண்ணிலே வாழ்ந்தார். எனவே தன்னுடைய தந்தை செய்து வந்த தச்சு தொழிலையும் அவரும் செய்து தன்னுடைய உழைப்பை அந்த குடும்பத்திற்காக பயிரக்கூடியவராக அவர் வாழ்ந்து காட்டினார். நான்காவதாக தன்னுடைய உடலை பயிரக்கூடியவராக ஆண்டவர் இயேசு விளங்கினார். உடலை பயிரும் பொழுது இதை என் நினைவாக செய்யுங்கள், என்னை போன்று வாழுங்கள், தூய்மையாக இருங்கள், பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழுங்கள், பிறருக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுங்கள் என்று தன்னுடைய உடலை பகிர்ந்து கொடுத்து அந்த தியாகத்தை, அந்த பயிரின் அடிப்படையை அவர் தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் வெளிப்படுத்தினார். உணவை பகிர்ந்து கொடுப்பதன் அடிப்படை நோக்கம், நீங்கள் சுயநலமற்ற மனிதர்களாக வாழ வேண்டும், பிறருக்கு பயன்படக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும். எவ்வாறு நான் என்னுடைய உடலை உங்களுக்கு பகிர்ந்து தருகின்றேனோ அதே போன்று நீங்களும் உங்களால் முடிந்தவற்றை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அந்த பகிர்வையும் ஆண்டவர் இயேசு வாழ்ந்து காட்டினார். அன்புமிக்கவர்களே, இன்னும் பலவிதமான பகிர்வுகளை அவர் வாழ்ந்து காட்டினார். ஆனால் இன்று நாம் இந்த 4 பகிர்வுகளை மட்டும்தான் சிந்திக்க இருக்கின்றோம். 1, அறிவை ஞானத்தை பகிர்ந்தார். 2, உணவை பகிர்ந்தார். 3, உழைப்பை பகிர்ந்தார். 4, உடலை பகிர்ந்தார். இத்தகைய பகிர்வுகளை அவர் கற்றுத் தந்தவர். ஆனால் நாம் இன்று நாம் வாழ்கின்ற சமூகத்தில் எதை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சிந்திக்க இன்றைய நாள் நம்மை அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டவர் கற்று தந்த அறிவை ஞானத்தை நாம் பயன்படுத்துகின்றோமா? அதை பகிர்ந்து கொள்ளுகின்றோமா? அல்லது நம்முடைய வட்டார வழக்குகளில் அதிகமாக நாம் சொல்லுவோம். குண்டனி சொல்றது கேட்டிருக்கீங்களா? குண்டனி சொல்றது தெரியுமா? புரளி. குண்டனிக்கு இன்னொரு வார்த்தை என்ன வச்சா புரளி பேசுவது. ஒருவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசி கதையை கட்டி அதை பயிர்கின்ற மக்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நல்லதை பயிர வேண்டும் என்று சொல்லி தந்தார், உண்மையை பயிர வேண்டும் என்று சொல்லி தந்தார், அறிவை பயிர வேண்டும் என்று சொல்லி தந்தார், ஞானத்தை பயிர வேண்டும் என்று சொல்லி தந்தார். ஆனால் நாம் இன்று தீமையை பயிரக்கூடியவர்களாக, ஒருவரை பற்றி இல்லாதவை பொல்லாதவை பயிரக்கூடியவர்களாக, மற்றவருடைய பெயரை கெடுத்து பேசுவர்களாக நாம் இன்று மாறிக்கொண்டிருக்கின்றோம். ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அதை ஒரு உண்மை நிகழ்வை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த புரளி என்பது அதிகமாக எல்லா இடங்களிலும் நாம் பேசுவது வழக்கம். அப்படிதானே? நீங்க பேசுவீங்களா? ஆமா, பாத்தீங்களா எவ்வளவு ஓப்பனா உண்மையை சொல்றாங்க. ஆலயத்திலே இந்த புரளி பேசுவீங்களா? பங்கு என்று சொன்னால் இந்த புரளிகள் வருமா? குண்டனிகள் எல்லாம் பங்கை பத்தி பேசுவீங்களா? இன்னும் அதிகமாக பேசுவோம். பங்குல முதல்ல யாரை பத்தி குண்டனி அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும் தெரியுமா? சொல்லட்டுமா தான் யாரை பத்தின்னு? ஃபாதரை பத்தி தான் முதலாக பங்குகளில் அதிகமாக இந்த புரளியானது பேசப்படும். பங்கு இது எல்லா இடமும் கேட்குமோ? பங்குகளில் இந்த புரளியானது அதிகமாக பேசப்படும். அதுவும் அருள் தந்தையர்களை பற்றி மிக சாதாரணமாக நாம் பேசுவது வழக்கம். இதே போன்று ஒரு பங்குல நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு வயதான ஒரு தாய், வயதான பாட்டிங்க அந்த பங்குல வெத்தலை போடுவாங்க. வயதானவங்க போடுவாங்கல்ல, அவன் வெத்தலை போட்டுக்கொண்டு நன்மை வாங்க வரும்போது அந்த வாயெல்லாம் கழுகாம அதே வெத்தலையை போட்டுட்டே வருவாங்க. அப்போ ஒரு வாட்டி ஃபாதர் சொல்றாரு, இந்த நன்மை வாங்க வரும்போது வாய்களெல்லாம் கழுவிட்டு கொஞ்சம் வெத்தலை போடுறவங்க கழுவிட்டு வாங்க, இல்லைன்னா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய உடலை நீங்கள் வாங்க வர்றீங்க, அதனால் சற்று தூய்மையாக வாருங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான் சொன்னார் ஃபாதர். அதற்கு அந்த பாட்டி எத்தகைய குண்டனியை ஊர் மொத்தம் பரப்பினார்கள் என்று தெரியுமா? பார்த்தீங்களா? அவர் என்ன சொன்னார்னா, வாயை கழுவிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வாயை கழுவிட்டு ஆண்டவருடைய துணியை, தெய்வீக உடலை வாங்க வரும் பொழுது வாயை சுத்தமாக கழுவி விட்டு வாருங்கள் என்று சொன்னதற்கு அவர்கள் பரப்பி விட்ட ஒரு செய்தியை பார்த்தீர்களா?
அன்புமிக்கவர்களே, இதை ஆண்டவர் இயேசு ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தரவில்லை. ஆனால் இன்று இத்தகைய விதத்திலே தான் நாம் இன்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு உணவை பகிர கற்றுத்தந்தார். நாம் இன்று உணவை பகிர்கின்றோம். எத்தகைய விதத்திலே உணவை பகிர்கின்றோம் என்றால், நம்மால் ஒன்றும் உண்ண முடியாத அளவுக்கு மீறி உணவுகள் இருக்கும் போது, அது கெட்டு போகின்ற நிலையில் வருகின்ற போது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனநிலை இன்று உருவாகிறது. இதை ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தரவில்லை. அவர் சொல்லுகின்றார், சிறியவருக்கு நீங்கள் செய்வதெல்லாம் எனக்கே நீங்கள் செய்தீர்கள் என்று. நான் பசியாக இருந்து நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்களா? நான் தாகமாக இருந்து என் தாகத்தை தணித்தீர்களா? நான் சிறையில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்களா என்று சமூகத்தில் ஒன்றுமில்லாமல் இருக்கின்ற அந்த மக்களை சுட்டிக்காட்டியவர்களாக ஆண்டவர் இயேசு நமக்கு பாடத்தை கற்றுத்தந்தார். ஆனால் நாம் இன்று நம்மிடம் உண்ண முடியாமல் அளவுக்கு அதிகமாக மிச்சமாக இருப்பதை, நாம் தூக்கி வெளியே போட இருப்பதை, அல்லது வீண் விரயம் செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை, அல்லது பல நாட்களானதை பிறருக்கு பகிரக்கூடிய மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நான்காவது, உழைப்பை பகிர்வது. பெற்றோர்கள் குழந்தைகளை மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பை முழுவதுமாக குழந்தைகளுக்காக போட்டு தன்னுடைய ஆசைகளை எல்லாம் கரைத்து குழந்தைகளை உழைத்து தங்களுடைய உழைப்பை முழுவதுமாக குழந்தைகளுக்காக போட்டு குழந்தைகளை வளர்த்து எடுக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தைகள் வளருகின்றது. வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் ஒரு மதிக்கக்கூடிய அளவிற்கு வளர்கின்றார்கள். வளர்ந்த பிறகு குழந்தையுடைய மனநிலை என்னவென்றால், நீங்கள் இளைய மகனை தானே படிக்க வைத்தீர்கள், அவன் உங்களை பார்த்துக் கொள்வான், நான் எதற்கு உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று குழந்தைகளுக்கு இடையே அந்த நீ பார்த்துக்கொள் நான் பார்த்துக்கொள் என்ற அந்த வேறுபாடானது வருகின்றது. எனவே தனக்காக உழைத்த சிறு வயது குழந்தையாக இருக்கும் போது தன்னை உழைத்து கவனித்துக் கொண்ட தன்னுடைய பெற்றோருக்கு தன்னால் உழைத்து ஒரு வேளை கூட உணவு கொடுக்க முடியாத அளவுக்கு நாம் இன்று மாறிக்கொண்டிருக்கின்றோம். நீ பார்த்துக்கொள், நீதானே மூத்த மகன், உன்னுடைய வீட்டில் தானே அம்மா இருக்கின்றார்கள், நீயே கவனித்துக் கொள் என்று பல நேரங்களில் நாம் ஒதுங்கி செல்லக்கூடியவர்களாக, தாய் தந்தைக்கு நம்மால் முடிந்த உழைப்பை கொடுக்க மறக்கின்றவர்களாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய பெற்றோருக்கு தச்சு வேலை செய்து தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய உழைப்பை குடும்பத்திற்கு கொடுத்தார். ஆனால் நாம் இன்று பல நேரங்களில் அவன் பார்த்து கொள்ளட்டும், அவனுடைய வீட்டில் தானே அம்மா அப்பா இருக்கின்றார்கள் என்று பல நேரங்களில் நாம் முடங்கி விடுகின்றோம். நம்முடைய உழைப்பை அவர்களுக்கு கொடுக்க தவறுகின்றோம். நான்காவதாக, உடலை இயேசு கொடுத்து பிறரை வாழ வைக்கின்ற அந்த பகிர்வை நாம் பார்க்கின்றோம். உடலை இயேசு கொடுக்கின்றார். நம்முடைய உடலை எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பது என்று பார்த்தோம் என்றால், தானங்கள் வழியாக நம்முடைய உடலை மற்றவர்களுக்கு கொடுத்து பிறரை வாழ வைக்க முடியும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு நமக்காக அவருடைய உடலை கொடுத்து நம்மை வாழ வைக்கின்றாரோ, அதே போன்று நாம் இறந்த பிறகு மண்ணுக்கு செல்லுகின்ற இந்த உடலை தானம் செய்கின்ற மூலமாக பிறருக்கு பலவிதமான உறுப்புகளை தானம் செய்கின்ற மூலமாக பலரை நாம் வாழ வைக்க முடியும். உடல் தானம் செய்யவில்லை என்றாலும் கண் தானமானது நாம் செய்ய முடியும், அல்லது இரத்த தியானமானது நாம் செய்ய முடியும். இத்தகைய தானங்கள் செய்யும் போது பிறரை நாம் இந்த மண்ணுலகிலே வாழும் பொழுதே வாழ வைக்க முடியும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகின்றார். அன்பிற்கினியவர்களே, இன்று நம்முடைய பகிர்வு எத்தகைய விதத்திலே இருக்கிறது என்று மிக ஆழமாக சிந்திக்க இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இயேசு கற்றுத்தந்த அறிவை பகிர்கின்றோமா? இயேசு கற்றுத்தந்த உணவை பகிர்கின்றோமா? இயேசு கற்றுத்தந்த உழைப்பை பகிர்கின்றோமா? இயேசு கற்றுத்தந்த உடலை பகிர்கின்றோமா என்று ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, முதல் திருவிருந்து எடுக்க இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு ஒரு அறிவுரை. நீங்க முதல் திருவிருந்து எடுக்கும் போது எல்லாரும் இப்ப வீடுகளில் கிராண்டா நீங்க ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துவீங்கல்ல, உங்க வீடுகளில் இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்கா? மத்தியான சாப்பாடு. இதே போன்று ஒரு பங்கிலே ஒரு குழந்தையுடைய வீட்டிலே இதே ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அந்த விருந்திற்காக ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவியும்
அவளுடன் தன்னுடைய அம்மாவுமாக செல்லுகின்றார்கள். அந்த குழந்தை அங்கே சென்று பார்க்கின்றது. அந்த குழந்தைக்கு, புதுநன்மை எடுத்த குழந்தைக்கு எல்லோரும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள். அருள் தந்தை, அருள் சகோதரிகள் வந்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரை நீ உணவாக உட்கொண்டிருக்கிறாய் என்று பல விதங்களில் பெருமையாக பேசுகிறார்கள். அந்த நிகழ்வுகளை எல்லாம் அந்த சிறிய 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த குழந்தை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த 3ஆம் வகுப்பு குழந்தை தன்னுடைய தாயிடம் கேட்கின்றது, அம்மா, எனக்கும் ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொள்ள வேண்டும், எப்படியாவது எனக்கும் உடனடியாக உட்கொள்ள வேண்டும், ஏதாவது செய்யுங்கள் என்று. அப்பொழுது அந்த தாயானவள் சொல்லுகிறார், அது 10 வயசு ஆகும்போது தான் மக்களே அது கிடைக்கும். நீ வந்து இப்போ உனக்கு 8 வயசு தான் ஆகுது, இன்னும் 2 வருஷம் தாண்டி உனக்கு கண்டிப்பாக நாங்கள் புது நன்மை எடுக்கலாம். அந்த குழந்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு கண்டிப்பாக வேண்டும் என்று ஒரே பிடியாக அடம் பிடிக்கின்றது. எனவே அந்த தாயானவள் சொல்லுகிறார், அப்படி என்றால் உன்னுடைய பங்கு தந்தையிடம் சென்று நீயே கேட்டுக்கொள் என்று. எனவே அந்த குழந்தை தன்னுடைய பங்கு தந்தையின் இல்லத்திற்கு சென்று பங்கு தந்தையிடம் கேட்கிறது. பங்கு தந்தை சொல்லுகிறார், சும்மா விளையாட்டுக்காக அந்த குழந்தையை எப்படியாவது விரட்டி விட வேண்டும் என்று விளையாட்டுக்காக சொல்லுகிறார். திருமறை சுவடியை கொடுத்துவிட்டு, இந்த திருமறை சுவடியில் உள்ள எல்லா ஜபங்களையும் எல்லா கேள்விகளையும் நீ படித்து கொண்டு வந்தால் உனக்கு நான் புது நன்மை தரலாம் என்று. அந்த குழந்தை மறுநாள் காலையில் மீண்டுமாக அந்த பங்கு தந்தையின் இல்லத்திற்கு வந்து அந்த புத்தகத்தை அவருடைய கைகளில் கொடுத்து கொண்டு அந்த குழந்தை சொன்னது, இப்பொழுது அந்த புத்தகத்தில் இருந்து எங்கிருந்து வேண்டுமானாலும் கேள்வியை கேளுங்கள், நான் இப்பொழுது சொல்லுகிறேன் என்று. அருள் தந்தை அவர்களும் கேட்கிறார்கள். அந்த குழந்தை எல்லா ஜெபங்களையும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை சொல்லுகிறது. இரண்டாவது, அந்த குழந்தையை எப்படியாவது திரும்பவும் குழந்தையை எப்படியாவது விட்டுலான்னு சும்மா அந்த அருள் தந்தை சொல்றாரு, உன்னுடைய பற்கள் எல்லாம் புழுக்கள் அரித்திருக்கின்றது. எனவே இந்த புழுக்களை அரித்த அந்த பற்களோடு நீ ஆண்டவை உட்கொள்வது நன்றாக இருக்காது. இன்னும் 2 வருடம் நீ காத்துக்கொள், அதற்குள் அந்த பற்கள் விழுந்துவிடும். புதிய பற்கள் முளைத்த பிறகு ஆண்டவரை இயேசுவை நீ தூய்மையாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று. உடனடியாக அந்த குழந்தை தன்னுடைய பங்கு தந்தையின் இல்லத்துக்கு வெளியே சென்று ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அந்த கல்லால் அந்த பற்களை எல்லாம் அடித்து உடைத்து கொண்டு வாய் முழுவதும் இரத்த கரையோடு அந்த பங்கு தந்தையிடம் போய் செல்லது, இப்பொழுது எனக்கு ஆண்டவர் இயேசுவை தாருங்கள் என்று. இந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த பங்கு தந்தை வியக்கின்றார். எனவே யாருக்கும் கொடுக்க முடியாது, 8 வயதான குழந்தைகளுக்கு நற்கருணை வழங்க அனுமதி இல்லை. ஆனால் 1000 சிறப்பான அனுமதி பெற்று இந்த நிகழ்ச்சியை எல்லாம் 1000 சொல்லி சிறப்பு அனுமதி பெற்று உடனடியாக அந்த குழந்தைக்கு இந்த முதல் திருவிருந்தை கொடுக்கின்றார்கள். ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கின்ற ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஆண்டவர் இயேசுவை நான் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று எத்தகைய தியாகங்களை செய்கின்றது. இரத்தத்தை சிந்தும் அளவிற்கு துணிச்சலோடு ஆண்டவர் இயேசுவை எப்படியாவது உட்கொள்ள வேண்டும், அவர் என்னுடைய உடலிலே வர வேண்டும் என்று அந்த குழந்தை தியாகத்தை செய்கிறது. இன்று முதல் திருவிருந்து இருக்கின்ற நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள், என்ன செய்ய போகின்றீர்கள்? நீங்க படிச்சீங்களா? ஜெபம் எல்லாம் திருமறை சுவடி எல்லாம் படிச்சீங்களா? ஈஸியா இருந்துச்சா? கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? எல்லா ஜெபமும் தெரியுமா? கேட்டா சொல்லுவீங்களா? இப்போ அன்புமிக்கவர்களே, இதுதான் நாம் இன்று வாழக்கூடிய சமூகம். சிறிய 1-2 ஜெபங்களை நாம் படிப்பதற்கு ஏன் இவ்வளவு கஷ்டம்? இந்த கஷ்டங்கள் ஒன்றும் இல்லாமல் ஜெபம் ஒன்றும் படிக்காமல் எனக்கு புது நன்மை கிடைக்குமா என்று பல நேரங்களில் நாம் ஏங்குகின்றோம். நம்முடைய பெற்றோர்களும் ஜெபம் ஒன்றும் படிக்காமல் அவர்களுக்கு புது நன்மை கிடைக்க ஏதாவது வாய்ப்புகள் உண்டா என்று பங்கு தந்தையை பல பெற்றோர்கள் அணுகுகின்றார்கள். ஆனால் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த குழந்தை ஒரே நாளில் எல்லா ஜெபங்களையும் படித்துக் கொண்டு ஆண்டவருக்காக இரத்தத்தை சிந்த தயாராகின்றது. நீங்கள் இன்று முதல் திருவிருந்தை பெற போகின்றீர்கள், ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொள்ள போகின்றீர்கள். நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்காக என்ன செய்ய போகின்றீர்கள்? நீங்க ஆண்டவர் இயேசுக்காக இரத்தம் சிந்த வேண்டாம், கை கால ஒன்றும் உடைக்க வேண்டாம். ஆனால் ஆண்டவர் இயேசு சென்ற வாழ்வு முறையை வாழ்வாக்க அவர் உங்களை அழைப்பு விடுக்கின்றார். 10 கட்டளை படிச்சீங்களா? தெரியுமா? அது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், ஒரே ஒரு கடவுளை நம்ப வேண்டும்.
தந்தையும் தாயும் மதித்து நடக்க வேண்டும். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்கு உரியதையும் கவர்ந்திட விரும்பாதே, உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அத்தகைய 10 கட்டளைகளை வாழ்வாக்க இன்று இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆண்டவர் இயேசுவை நீங்க கரங்களில் ஏந்துகின்ற போது அந்த கரங்கள் தூய்மையாக இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உள்ளத்திலே நீங்கள் ஆண்டவர் இயேசுவை உணவாக உட்கொள்ளுகின்ற போது அந்த உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு கற்றுத்தந்த வாழ்வு முறைகளை நான் வாழுகின்றேனா என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் உங்களை அழைப்பை விடுக்கின்றது. இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, நான் வாழ அழகான உலகத்தை தந்த இறைவன், என்னை அன்பு செய்ய அழகான பெற்றோரை தந்த இறைவன், என்னை ஆதரிக்க பலவிதமான உறவுகளை தந்த இறைவன், நான் செழிப்புடன் வாழ எல்லா செல்வங்களையும் எனக்கு தந்த இறைவன், நான் மாண்புடன் வாழ இந்த சமூகத்தில் நல்ல வேலையை தந்த இறைவன், நான் குறையின்றி வாழ எனக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்த இறைவன், நான் அறிவுடன் வாழ எனக்கு ஆற்றல் தந்த இறைவன், நான் பகிர்ந்து வாழ எனக்கு தன்னுடைய உடலை தந்த இறைவன், நான் உண்மையாக வாழ எனக்கு தன்னுடைய உயிரை தந்த இறைவன், எல்லாவற்றையும் தந்த அந்த இறைவனுக்காக நான் இன்று என்ன செய்ய போகின்றேன்? சிந்திப்போம், செயல்படுவோம், தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பார்ந்த திருமுழுக்கு பெறுகின்ற பிள்ளைகள் முன்வரும். திருமுழுக்கு பெறுகின்ற பிள்ளைகள் பெற்றோர், ஞான பெற்றோர் பீடத்தின் முன் குழந்தைகளோடு வரவும். அன்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இறைவனின் திருச்சபையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கேட்கின்றீர்கள். நீங்கள் இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பிப்பது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ இக்குழந்தைகளை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை. இதில் நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? அன்புமிக்க ஞான பெற்றோரே, இக்குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீர்களா? ஞான பெற்றோர். அன்புமிக்க குழந்தைகளே, கிறிஸ்துவ சமூகம் உங்களை பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் பெயரால் நான் உங்கள் மீது சிலுவை அடையாளம் வரைகிறேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞான பெற்றோரும் மீட்பராம் கிறிஸ்துவின் சிலுவை அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள்.
இறைவனின் அன்னையாம் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லோரும் சொல்லுங்கள். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே சின்னப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவசகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இப்பொழுது குழந்தைகளுடைய இருக்கின்ற எல்லா தீமைகளையும் பேய்களையும் தீய சக்திகளையும் ஆண்டவர் ஓட்ட வேண்டுமென்று நாம் இப்பொழுது ஜெபிக்கின்றோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவர்களில் தூய ஆவி குடிகொள்ள செய்தரல வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது குழந்தைகளுடைய அன்புமார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தைகளுக்கு நீரினாலும் தூய ஆவியினாலும் புதுபிறப்பு அருளுமாறு நாம் இப்பொழுது மன்றாடுவோம். மந்திரிக்கணும்ல சுமத் இது தீர்த்த தண்ணியா பச்சை தண்ணி? தீர்த்த தண்ணி. ஓகே. அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தரே, திருமுழுக்கு என்னும் திரு அருள் சாதனம் வழியாக நீங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்குழந்தைகள் அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் தூய ஆவியினாலும் புதுவாழ்வு பெறப்போகின்றார்கள். இவர்களில் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்கப்பட்டு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை நீங்கள் நம்பிக்கையில் வளர்க்க முயல வேண்டும். ஆகவே இந்த உங்கள் நம்பிக்கையினால் தூண்டப்பட்டு இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அதிலேதான் இக்குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். இப்பொழுது கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும். நீங்கள் இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா?
பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலையனுமாகிய பசாசை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்போருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லாத வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில்தான் உங்கள் குழந்தைகள் திருச்சபையிலே திருமுழுக்கு பெறுகிறார்கள். இந்த குழந்தைகளுடைய பெயராலே நீங்கள் அறிக்கையிட்ட இந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த குழந்தைகளிலே வளர்த்தெடுப்போம் என்ற வாக்குறுதி அளித்திருக்கின்றீர்கள். உங்கள் வாக்குறுதிகளை வைத்து இப்பொழுது திருச்சபையானது குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றது. ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நீங்கள் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் உங்கள் பிள்ளைகள் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய் ஆவியாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலத்தை பூசுகின்றார். எனவே நீங்கள் இறைமக்களோடு இணைக்கப்பட்டு குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாக நிலைத்திருந்து முடிவில்லாத வாழ்வு பெறுவீர்களாக. ஆமேன். இப்பொழுது அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயானது குழந்தைகளுடைய உச்சி தலையிலே பூசப்படுகிறது. ஆண்டவர் இயேசுடைய குருத்துவத்திலே இக்குழந்தைகள் பங்கேற்கிறார்கள் என்பதற்கு அடையாளமாக அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெயானது அவர்களுடைய தலையில் பூசப்படுகின்றது.
திருமுழுக்கின் வழியாக நமது பிள்ளைகள் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டு தூய்மையாக புனிதமாக இருக்கின்றார்கள் என்பதற்கு அடையாளமாக இப்பொழுது வெண்ணெர் ஆடையானது கொடுக்கப்படுகின்றது. நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்து வந்திருக்கின்றீர்கள். இந்த வெண்ணெர் ஆடை உங்கள் மேன்மை அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரை சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுவிடாமல் நித்திய வாழ்வு கொண்டு சேர்ப்பீர்களாக. ஆமேன். நீங்கள் புதுப்படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றீர்கள். இந்த வெண்ணெர் ஆடை உங்கள் மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லாத வாழ்வுக்கு கொண்டு சேர்ப்பீர்களாக. ஆமேன். நானே உலகின் ஒளி என்று கூறிய ஆண்டவர் இயேசு திருமுழுக்கின் வழியாக இந்த குழந்தையுடைய உள்ளத்திலே ஒளியாக வருகிறார். அதற்கு அடையாளமாக இப்பொழுது எரிகின்ற திரியானது கொடுக்கப்படுகிறது. இந்த பாஸ்கா திரி கிறிஸ்துவை சுட்டி காட்டுகின்றது. இந்த பாஸ்கா திரியிலிருந்து ஒளி பெற்ற குழந்தைகளும் கிறிஸ்துவின் ஒளியை பெறுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக நாம் இப்பொழுது எரியும் ஒளியை கொடுக்கின்றோம். அன்பார்ந்த பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாக என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்வீட்டில் அவரை எதிர்கொள்ள செல்ல தகுதி பெறுவார்களாக. திருமுழுக்கின் வழியாக ஒவ்வொருவரும், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் கடவுளுடைய வார்த்தையை கேட்கவும் அந்த வார்த்தையை எடுத்து சொல்லவும் கடமைப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாக குழந்தைகளுடைய காதிலும் வாயிலும் இப்பொழுது சில அடையாளம் வரையப்படுகிறது. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரே அருள் புரிவாராக. ஆமேன். இப்பொழுது நம்பிக்கையாளர்கள் விசுவாசிகள் மன்றாட்டு. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. நல்ல ஆயனே எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் மந்தையாம் மக்களை வழிநடத்தி செல்லும் அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ள இருக்கும் எம் பிள்ளைகளை உமது நிழலில் பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரமேந்தி வரம் வேண்டினோம் உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. எங்களை சிறுவயது முதலே ஞானத்திலும் விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் வளர்க்கின்ற எமது பெற்றோரை ஆசீர்வதியும். இவர்களை நாங்கள் அன்பு செய்து கீழ்ப்படிந்து வாழ உமது அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் ஊற்றே இறைவா, மாறி வரும் கால சூழ்நிலையிலாலும் பருவநிலை மாற்றத்தாலும் தொற்று நோயாலும் பாதிக்கப்படும் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி காத்தருளும். இவர்களின் இந்த தனிமையான நேரத்தில் நீரே அவர்களுக்கு ஆறுதலாக இருந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மகிழ்ச்சியின் நிறைவே இறைவா, எமது பங்கின் 3ஆம் நாள் திருவிழாவை கொண்டாட வருகை தந்து இத்தெய்வீக திருப்பலில் பங்கு கொண்டிருக்கும் எமது ஊர் மக்களையும் உறவினர்கள் அனைவரையும் உமது எல்லையற்ற அன்பால் நிறைத்து காத்திட வேண்டுமென்றும், எங்களுக்காக ஜெபித்து திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற அருட்தந்தையர்களுக்காகவும் சிறப்பாக உமது உடல் திரு இரத்தத்தை பெற எங்கள் குழந்தைகளை ஆன்மீகத்தில் வழிநடத்திய அருட்சகோதரிகள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி மௌனமாக இறைவனிடம் மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காக நன்றி இயேசுவே. இந்த நல்ல நாளிலே உம்முடைய உடலை முதலாக உணவாக உட்கொள்ள இருக்கின்ற உம்முடைய குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்தோம். ஆண்டவரே, அவர்கள் நம்பிக்கையோடு உம்மை தொடுகின்ற இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை உணவாக உட்கொள்கின்ற போது ஆண்டவர் இயேசு அவருடைய உள்ளத்திலே வருகின்ற அவருடைய பண்புகள் செயல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று செபிக்கின்றோம். உம்மை போன்று நீர் எங்களுக்காக உம்முடைய உடலை தந்தீர் ஆண்டவரே. உம்மை போன்று நாங்கள் வாழ வேண்டும். மறு கிறிஸ்துவாக இந்த மண்ணிலே நாங்கள் வாழ தேவையான ஆற்றலை இந்த நற்கருணை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த கட்டளைகள் படி நாங்கள் வாழ வேண்டும். எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், பகிர்ந்து வாழ வேண்டும், எல்லோரையும் இரக்கம் காட்ட வேண்டும், எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ தேவையான அருளை நிறைவாக தர வேண்டும் என்று செபிக்கின்றோம். இன்றைய நாளிலே உடைய திரு அவையின் உறுப்பினர்களாக மாறியிருக்கின்ற அன்பு குழந்தைகளை ஆசீர்வதித்தருளும். ஆண்டவருடைய தெய்வீக அருளும் உம்முடைய பிரசனமும் முழுவதுமாக இந்த குழந்தைகள் ஒவ்வொரு மேலும் நிறைவாக எப்போதும் தங்க வேண்டும் என்று செபிக்கின்றோம். உம்முடைய சிறகண்டையின் கீழ் நிறுத்தி அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கின்றோம். இந்த ஆலயத்திலே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டு அவர்களுக்கு நீர் தக்க நேரத்திலே அவர்களுக்கு நீரே எல்லா விதமான நன்மைகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று செபிக்கின்றோம். புதன்மை திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கின்றோம். பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக தியாக உள்ளத்தோடு உழைக்கின்ற அந்த உழைப்பை நிறைவாக ஆசீர்வதித்துள்ளும் ஆண்டவரே. பயிர்வின் திருப்பயணிகளாக இந்த மைய சிந்தையை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பகிர்வை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் வாழ்ந்து காட்ட போதுமான சக்தியை ஆண்டவர் தாமே இந்த தெய்வீக பலியின் மூலமாக நம்முடைய நற்கருணை மூலமாக எங்களுக்கு தந்து எங்களை பேணி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். பாடல் எண் 252 பக்கம் 163. காணிக்கைப்பவனே அன்புக்கு ஈடாகும் ஏழையின் காணிக்கை எதுவோ, இங்கே பலர் வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ. பிறர்க்கென தமை தரும் இதயங்களை வளர்ப்பிறை என எழும் மனிதர்களே, நிஜமான காணிக்கை இதுதானே திருவடிகளில் அன்புக்கு ஆபேலின் காணிக்கை பெரிது அல்ல, உயர்ந்திட்ட உள்ளம்தான் சிறப்பாகும். விளைந்திட்ட நிறைபலனை எடுத்து வந்தோ, இறைவா இறைவா இறைவா. விளைந்திட்ட நிறைபலனை எடுத்து வந்தோ, தளர்ந்திட்ட வாழ்வினையை தழைத்தோங்க அருள் புரிவாய். உடைந்திட்ட உறவுகளை உருப்பெறச் செய்ய உவப்புடனே தருகின்றோம் எம் சிறு வாழ்வை. சரிநீக்கும் உலகிற்காய் எமை பயன்படுத்தும் காண்கின்ற சமுதாயம் வாழ்வை வழங்க. இறைவா இறைவா இறைவா. காண்கின்ற சமுதாயம் வாழ்வை வழங்க அர்ப்பணிக்கும் உள்ளமதை அன்போடு ஏற்றருள்வாய். பிறர்க்கென தமை தரும் இதயங்களே, நிஜமான காணிக்கை இதுதானே திருவடிதனில் ஆபேலின் காணிக்கை பெரிது அல்ல, உயர்ந்திட்ட உள்ளம்தான் சிறப்பாகும்.
விளைந்திட்ட நிறை பலனை எடுத்து வந்தோ இறைவா 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 விளைந்திட்ட நிறை பலனை எடுத்து வந்தோ தளர்ந்திட்ட வாழ்வினால் தலை தோங்க வரமருளாய் பிறர்க்கென தமை தரும் இதயங்களே நிஜமான காணிக்கை இதுதானே திருவடிதனில் அன்புக்கு ஈடாகுமே காணிக்கை இதுதான் இங்கே பலகால பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் இதுதான். உடைந்திட்ட உறவுகளை உரு பெறச் செய்ய உவப்புடனே தருகின்றோம் எம் சிறு வாழ்வை காண்கின்ற சமுதாயம் வாழ்வை வழங்க இறைவா 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 காண்கின்ற சமுதாயம் வாழ்வை வழங்க அர்ப்பணிக்கும் உள்ளமதை அன்போடு ஏற்றருளாய் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. அன்பு தந்தையே இறைவா, உமது திருமுன் நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த பிரச காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுவது போல இவை உமது ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் கொடையாக அமைந்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது திருத்தூதர்களோடு இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திலும் நிலைத்திருக்க செய்தார். நிறைவு புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உமது நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர்.
இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள தூதர் அதிதரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மதுப்புகளை பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் ஒழும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சி புனித தேவசகாயம், இவ்வுலகில் உகந்தவராக இருந்த புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை அப்பா தந்தா என்று அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இந்த உணவை யாராவது உண்டால் அவர்கள் என்றுமே வாழ்வார்கள் என்றுரைத்த நமது ஆண்டவர் இயேசு இவர் தரும் இத்திரு விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தேவனே 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 இதயமே இதயமே இதய கோயிலில் வா, இமையும் இழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உந்தன் உறவு தருமே நிம்மதி, இறை அமைதி தருமுன் சந்நிதி. உயிரின் உறவே வா.
வறுமைகள் துரத்தும் போது தாங்கும் விழுதாய் வா. கவலை கடலில் கலங்கும் போது காக்கும் படகாய் வா. வெறுமை தீயில் வேகும் நேரம் அருளின் மழையாய் வா. இருளின் பிடியில் இருகும் நேரம் முகிலின் ஒளியாய் வா. கடவுளே உயர் கலைஞரே கருணை கடலே தெய்வமே சிறகின் நிழலில் சிலுவை ஒளியில் காக்கும் திருவே வா. இறைவனே இறைவனே தெய்வமே இதய கோயிலில் வா. விழிகள் நீரில் நனையும் போது பாசக்குடலாய் வா. வினைகள் என்னை சூழும் போது விடியல் பொழுதாய் வா. சிறகை இழந்து தவிக்கும் நேரம் தாங்கும் கரமாய் வா. சின்ன இதயம் நொறுங்கும் நேரம் தேற்றும் தாயாய் வா. இறைவனே எந்தன் இதயமே இதயம் வாழும் ஜீவனே வாழ்வின் சுனையே தேனின் சுவையே வாழும் அன்பே வா. இறைவனே தேவனே தெய்வமே இதயமே இதயமே இதய கோவிலில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. உந்தன் உறவு தருமே நிம்மதி இறை அமைதி தரும் சந்நிதி உயிரின் உறவே வா. இதயமே இதயமே இதய கோவிலில் வா. இமையும் விழியும் போலவே இணைந்து வாழ்வோம் வா. அன்பு தந்தையே இறைவா, நற்கருணை என்னும் அருள் அடையாளத்தால் எங்களை நிரப்பி உமது தூய ஆவியை எங்கள் மீது பொழிந்து புது படைப்பாக எங்களை உருமாற்றி புது வாழ்வு வாழ உம்மையே உணவாக தந்த மேலான அருளுக்காக நன்றி இறைவா, நன்றி.
அதிகாரத்தினாலும் நற்கருணை மகத்துவத்தினாலும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த நல்ல பயிற்சி அளித்த எங்களுக்கு ஆன்மீக வழி நடத்தி எம்மை அருட்சகோதரிகளுக்கும் வழியாக நன்றி கூறுகிறேன். நன்றி இறைவா, நன்றி. இறைத்தந்தையின் அன்பு மகனான இயேசுவே, உமது தெய்வீக கல்வாரி பலியை நிறைவேற்றி எமக்கு இறையாசிரை பெற்று தந்த அருட்தந்தையர்களை தந்ததற்காக நன்றி இறைவா, நன்றி. இதய அன்னையின் அன்பு இறை மக்களே, நமது விழாவின் மிக முக்கியமான நமது பிள்ளைகளின் முதல் திருவிருந்து மற்றும் திருமுழுக்கு விழாவை மகிழ்ச்சியோடு இறை அருளால் நாம் நிறைவு பெற இருக்கின்றோம். ஆண்டவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக பெற்ற இந்த பிள்ளைகள் அந்த கிறிஸ்துவின் மனநிலையில் இந்த யூபிலி ஆண்டிலே சிறந்த பிள்ளைகளாக பெற்றோருக்கும் உற்றாருக்கும் பங்கிற்கும் உலகிற்கும் ஏற்ற பிள்ளைகளாக வாழ இவர்களை கடவுள் ஆசீர்வதித்திட நாம் ஜெபிப்போம். இளம் வயதில் மிக ஞானமுள்ள விதத்தில் வாழ்ந்த அன்னை கன்னிமரியாவை போன்று 12 வயதில் ஞானத்துடன் வாழ்ந்த குழந்தை இயேசுவை போன்று இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலக சூழலில் நம்பிக்கையின் நட்சத்திரங்களாக திகழ வேண்டும் என்று இவர்களை வாழ்த்துகின்றேன். வானவில்லின் நிறம், ஒரு வாரத்தின் நாட்கள், உலக அதிசயங்கள், அதை போன்று 7 பிள்ளைகள் அழகாக இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? திருப்பலியிலே முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். எத்தனாம் கிளாஸ் வரைக்கும் கலந்து கொள்வீங்க? 9, 10 வரைக்கும். அதுக்கப்புறம் வெளியில் அப்படி இருக்கக்கூடாது. இறுதி வரை இந்த கிறிஸ்துவனுடைய உடல் ரத்தம் என்பது உங்களுக்கு எளிதாக கிடைத்து விட்டது. மறைக்கல் படிச்சீங்க, ஓகே, பூசையில் நமக்கு கிடைத்து விட்டது. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெற்றோர் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போன்று பெற்றோர் அவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் நம்பிக்கை வாழ்வுக்கு. எனவே அந்த 7 பிள்ளைகளுக்கும் நம்முடைய கரவொலி எழுப்பி நாம் நன்றி தெரிவித்துக் கொள்வோம். அதுபோன்று 5 பிள்ளைகள் திருமுழுக்கு பெற்று நம்முடைய திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கின்றார்கள். அந்த குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ஞான பெற்றோருக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். இந்த 2 மாபெரும் நிகழ்வுகளையும் நமக்கு தலைமை தாங்கி நிறைவேற்றியவர்கள் பாசத்துக்குரிய தந்தை அருள் தேவதாசன் அவர்கள். தந்தை தற்போது அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி துலையா வட்டத்தில் மிக அருமையான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வட்டாரத்திலே அவர் மூத்த குருவாக இருந்தாலும் இளைய அருள் பணியாளர்களாகிய எங்களை தட்டி கொடுப்பதில், உற்சாகப்படுத்துவதில், நேர்மறையாக காரியங்களை சொல்வதில், தன்னுடைய வயதிற்கேற்ற முதிர்ச்சியோடு நிதானத்தோடு ஞானத்தோடு எங்களோடு பழகுவதில், நல்ல வழிமுறைகளை கற்றுத்தருவதிலும், பங்கிலே உள்ள பல்வேறு வழிகளை தந்தையிடம் சொல்லும்போது அதற்கான வழிமுறைகளை மிக அருமையாக எங்களை வழிநடத்துவார். வட்டார கூட்டத்திலும் மிக இளமையோடு பகிர்ந்து கொண்டு கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ், நேர்மறையான ஒரு உணர்வை தரக்கூடிய ஒரு தந்தை. அப்ரோச்சபிள், அவற்றை என்ன வேணாலும் செய்யலாம், நம்ம போய் கேட்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பண்புடைய தந்தை அவர்கள். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய சொத்துக்களில் மிக முக்கியமான ஒரு சொத்து தந்தை அவர்கள். அவருடைய அனுபவம், பல்வேறு பணிகளில் பங்கில் ஆற்றிய அவருடைய அனுபவத்தை எங்களோடெல்லாம் பகிர்ந்து கொண்டு நல்ல முறையிலே இளம் குருக்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக தந்தை திகழ்கின்றார்கள். இந்த நாளில் தலைமை தாங்க வேண்டும் என்று அழைத்த போது தந்தை மகிழ்ச்சியோடு அதை ஒத்துக்கொண்டார்கள். அவருடைய சொந்த பங்கிலும் இன்று விழா இருக்கின்றது. இருந்த போதிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று தந்தை வந்து கலந்து கொண்ட மகிழ்ச்சிக்கு தந்தைக்கு நம்முடைய அனைவர் சார்பாக
நன்றிகளையும் நான் இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு இயேசுவை போன்று 4 விதங்களில் நாம் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று திருத்தொண்டர் ஜெனிஷ் அவர்கள் அருமையாக நம்மை வழிநடத்தினார். சிறப்பான ஒரு மறையுரை. அவர் இப்போதுதான் அருள் நிலைக்கு நுழைந்திருக்கின்றார். திருத்தொண்டர், அடுத்த அருள் தந்தை. இன்னும் அவருடைய பணி வாழ்வு இப்போதுதான் துவங்குகின்றது. துவக்கத்திலேயே நல்ல தயாரிப்போடு அந்த மறையுரையை வழங்கினார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த மகிழ்விலை கலந்து கொண்டு சரியான நேரத்துக்கு வந்து இந்த மறையுரையை மிக அருமையாக ஆற்றியிருக்கின்றார். எனவே சகோதரர் திருத்தொண்டர் அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய குருத்துவ வாழ்வுக்காக நாம் ஜெபிப்போம். நீங்கள் ஆர்டினேஷனுக்கு எங்களையெல்லாம் கூப்பிடணும், நாங்கள் வருவோம். ஓகே. திருத்துவபுரம் பங்கை சார்ந்தவர், தற்போது பணி செய்வது தேமானூர் பங்கிலே திருத்தொண்டராக பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு குருத்துவ அருள்பொழிவுக்கான ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் நாம் வருகின்ற நாட்களிலே தெரிவித்துக் கொள்வோம். இன்று முதல் திருவிருந்து மற்றும் திருமுழுக்கு பெற்ற பிள்ளைகள் நம்முடைய பீடத்துக்கு தேவையான திருப்பணி பொருட்கள் போன்றவற்றை காணிக்கையிலே வழங்கினார்கள். எனவே வழங்கிய எல்லா குடும்பத்திற்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை, அதை தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் 3ஆம் இதய அன்னை அன்பியம் மற்றும் 5வது தூய அல்போன்சா அன்பியங்கள். இன்று இரவு உணவு அன்பளிப்பாக தயாரித்து வழங்குகின்றவர்கள் 11வது தூய சவேரியார் அன்பியம். இந்த திருப்பலி நிறைவு பெற்றவுடன் நிறைவு நிகழ்ச்சியாக தூய இதய அன்னை பாலர் ஆரம்ப பள்ளி வழங்குகின்ற கலை கதம்ப நிகழ்ச்சி நடைபெறும். எனவே அந்த நிகழ்ச்சியிலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடு அழைக்கின்றேன். இன்று மாலை திருப்பலி சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் ஆலய வளாகம், ஆலயத்தை சுத்தம் செய்யவும் மற்றும் தயாரிப்புகளை செய்வதற்கும் ஜெபமாலை வழிநடத்துவதற்கும் உங்களை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நமது பாடல் புத்தகம் விற்பனைக்கு உள்ளது. அனைவரும் அது விற்கின்ற வேகத்தை பார்த்தால் நிறைய பேர் கடைசியில் கிடைக்காது. போனால் வராது, வந்தால் போகாது என்ற நிலையிலே மிக அருமையாக நீங்கள் ஒத்துழைத்து வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். எனவே வாங்கணுமா வேண்டாமான்னு யோசிக்க கொண்டிருக்கக்கூடியவர்கள் யோசிக்காதீர்கள், உடனடியாக வாங்கிவிடுங்கள். பிறகு புக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. எங்கள் மேலே வருத்தப்பட்டால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. எனவே பாடல் புத்தகத்தை வாங்கி பயன்படுத்துவோம். திருப்பலியிலே நம்ம எல்லா பாடலும் அதிலிருந்து நாம் பாடுகின்றோம். இணைந்து ஜெபிக்க, இறைவனை ஆராதிக்க, புகழ அந்த பாடல் புத்தகம் நமக்கு உதவியாக இருக்கும். அதே போன்று அம்சி இதய அன்னை என்ற யூடியூப் சேனலிலே நம்முடைய திருவிழா நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. லைவாக இல்லை, பின்னால் அதை அப்லோட் பண்ணுவார்கள். நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். வருகின்ற நாட்களிலே லைவ் நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்றால் 90 நாள் ஆக வேண்டும். யூடியூப் சேனல் நமக்கு தொடங்கி 3 நாள் தான் ஆகின்றது. எனவே தற்போது இந்த திருப்பலிகள் பின்னர் அது பதிவேற்றம் செய்யப்படும். பின்னர் வருகின்ற நாட்களில் நம்முடைய வழிபாடுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். நீங்களும் அந்த யூடியூப் சேனல் அம்சி இதய அன்னை என்ற அந்த யூடியூப் சேனலில் அதை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை பார்த்து ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்கு எழுந்திருப்போம். திருமுழுக்கு பெற்றவர்கள், முதல் திருவிருந்து பெற்றவர்கள் திருப்பலி முடிந்தவுடன் அதை நீங்கள் ரிஜிஸ்டரில் பதிவு செய்வதற்கு பங்கு பணியாளர்களுக்கு வருமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ள மறந்து போயிடாதீங்க. அன்பார்ந்தவர்களே, உங்கள் திருவிழாவில் இன்று ஒரு முக்கியமான திருவிழா புதுநன்மை மற்றும் திருமுழுக்கு. இந்த திருவிழாவுக்கு எங்களையும் அழைத்து உங்களோடு இந்த திருப்பலி நிறைவேற்ற பாசத்தோடு அழைத்த உங்கள் பங்கு தந்தைக்கும், பங்கு பேரவை நிர்வாகிகள், பங்கு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இந்த அம்சி பங்கு எனக்கு புதிதல்ல. லூக்காஸ் இங்கே பங்கு தந்தையாக இருக்கும்போது நாங்கள் எல்லாரும் இளங்குருக்களாக இருந்தோம். நான் வாவரையில் இருந்தேன். அந்த நேரத்தில் அடிக்கடி இங்கு வருவோம். விழா, திருப்பலி இவற்றிலெல்லாம் பங்கேற்போம். இப்பொழுது நானும் ஓய்வு பெற்று விட்டேன். இவ்வாறு இந்த பங்குக்கு மீண்டும் வருகை தந்து இந்த திருவிழா திருப்பலியிலே கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பிற்காக நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஊரை மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு செய்த பல்வேறு நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உயர் மதிப்புள்ள உமது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். இறைவன் என்றும் நம்மோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடல் எண் 498, பக்கம் 293. எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். அன்பி மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். உதவிகளை பெற்று தந்தனி, எங்கள் வாழ்விலுடன் இருந்து காத்து வருகின்றார். நிறைந்த உதவிகளை பெற்று தந்தனி, எங்கள் வாழ்விலுடன் இருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில், நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து முந்தன் பாதத்தில். இறையன்னை தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் முந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். நிலையான புகழற்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு
தந்தை மகன் தூய் ஆவியின் பேராலே ஆமென்.